تضرعا وخفيا إنه لا يحب المعتدين صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரித்தான அல்லாஹ்வினுடையார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் 8 நோன்புகளையும் 9 தராவீஹினுடைய தொழுகையும் அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கினான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இதுபோல ஏராளமான நல்ல அமல்களையும் ஏராளமான ரமலானுடைய பொக்கிஷங்களையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. சமைக்குறுத்தான அல்லாஹ்வினுடையார்களே, இன்று ஓதப்பட்ட வசனம் சூரத்துல் அஅராஃபினுடைய அல்லாஹுடைய ஒரு முக்கியமான கட்டளை. எப்படி அல்லாஹ் நம்மை பார்த்து நீங்கள் தொழுக வேண்டும், நீங்கள் ஜகாத் கொடுக்க வேண்டும், நீங்கள் அல்லாஹுக்கு எதிராக பெரும்பாவங்கள் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் எப்படியெல்லாம் கட்டளை சொல்கின்றானோ, அதுபோல ஒரு முக்கியமான கட்டளை ஒன்றை அல்லாஹ் பதிவு செய்கிறான். உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா. உதுஉ ரப்பக்கும், உங்கள் இறைவனை நீங்கள் அழையுங்கள், உங்கள் இறைவனை நீங்கள் கூப்பிடுங்கள். அல்லாஹ் எப்படி அழைக்கணும்? அல்லாஹ் அந்த 2 தன்மைகளை சேர்த்து சொல்லுகிறான். சொல்லும் பொழுது ததர்ருஅன் வ குஃபியா, அல்லாஹுவை பணிவாக அழையுங்கள், அதே போல அல்லாஹுவை ரகசியமாக மறைமுகமாக அழையுங்கள். அப்ப அல்லாஹ்ட்ட அதிகமா கேட்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்குங்க. 2 பண்புகளோட, ஒன்னு பணிவாக, 2வது மறைமுகமாக அல்லாஹ் அழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சகை குறித்தான் அல்லாஹ்வினுடையார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்வில் மிக முக்கியமான வணக்கம் என்னன்னா, அவன் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்வது, துஆ கேட்கிறது. உதாரணமா பாருங்க, எல்லா வணக்கங்கள்லையுமே துஆ இருக்கும். உதாரணமா தொழுகை எடுத்துக்கோங்க. தொழுகையுடைய கடைசியில சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால கேட்கிறோம், அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி அல்லாஹும்ம ஃபிர்லி வலி வாலிதைய. அதே போல நோன்பு எடுத்துக்கோங்க. நோன்பு திறந்த உடனே கேட்கிறோம், அல்லாஹும்ம லக சும்து வபிக ஆமன்து. இது துஆ. அப்புறம் துஆ செய்யறோம், ஸஹபல்லமஉ வபதல்லத்தில் உரூகு. இதெல்லாம் துஆ. ஹஜ்ஜுக்கு போங்க, லப்பைக் லா ஷரீக லப்பைக் ஓதுன பின்னால துஆ செய்யறோம். அப்ப எல்லா இபாதத்திலையுமே துஆ கலந்துருக்கு. குர்ஆன் எடுத்து ஓதி பாருங்க. ரப்பனா என்று ஆரம்பிக்கக்கூடிய 40க்கும் மேற்பட்ட வசனங்கள் நபிமார்கள் செஞ்ச துஆவை அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். அப்ப எந்த வணக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் துஆ என்பது முக்கியமானது. துஆனா என்ன? நாம அல்லாஹ்விடத்தில் நமக்கு தேவையானவற்றை கேட்பது, நாம் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய கோரிக்கைகளை முன்வைப்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு ஒரு பாடம் கற்பிக்கிறார்கள். ஒரு முஸ்லிமான அடியான் அல்லது ஒரு முஸ்லிமான ஆண் அல்லது ஒரு முஸ்லிமான பெண், அவனுடைய முக்கியமான குணம் என்னன்னா, அவங்க தங்கள் வாழ்க்கையில் எல்லா தருணத்திலையும் முதலில் அல்லாஹ்விடத்தில் திரும்புவார்கள். அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, எல்லாம் எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இதை சரி செய்து கொடுப்பாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நோயை பற்றி சொல்கின்ற பொழுது, நோய் கொடுத்தவன் அல்லாஹ், அதை தீர்ப்பவனும் அல்லாஹ். அதனால பெருமானா சொல்லி கொடுத்தாங்க, முதல்ல நோய் வந்தால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், யா அல்லாஹ் இதை சரி செய்து கொடுப்பாயாக. அதற்கு பிறகு நீங்கள் மருத்துவரை அணுகுங்கள். வாழ்க்கையில எல்லா தருணத்திலும் என்ன செய்யணும்னா, முதல்ல அல்லாஹ் முற்படுத்தணும். யோசிச்சு பாருங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொல்றாங்க, அத்துஆஉ ஹுவல் இபாதா. துஆ என்பதே வணக்கமா. துஆங்கிறது நாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறது, நாம் அல்லாஹ்ட்ட கேட்டு அல்லாஹ்ட்ட இருந்து வாங்குறது. ஆனா அந்த செயலே ஒரு இபாதத் என்று சொல்கிறார்கள். எப்படி தொழுகிறது இபாதத்தோ, எப்படி திக்ர் செய்யறது இபாதத்தோ, அது போல துஆ செய்யறது இபாதத். ஒரு 10 நிமிஷம் அல்லாஹ்ட்ட துஆ செய்றீங்க, இந்த 10 நிமிடமும் நீங்கள் வணக்கம் செய்தீர்கள் என்பதாகத்தான் எழுதப்படும். அதனால துஆ என்பது முக்கியமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அத்துஆஉ ஸிலாஹுல் முஃமின். ரசூலுல்லாஹுடைய அற்புதமான வார்த்தை. ஒரு முஃமினுடைய ஆயுதம் எதுவென்று சொன்னால் துஆவாகத்தான் இருக்க முடியும். உலகத்துல மற்ற மக்களுடைய ஆயுதம் அது பணமாக, அது பதவியாக, அது படிப்பாக, அது கௌரவமாக, எதுவாக வேணா இருக்கலாம். ஆனா ஒரு முஃமினுக்கு எது ஆயுதம் சொன்னா அல்லாஹ்ட்ட துஆ செய்யறது. அதனாலதான் பாருங்க, பத்ருடைய போர் இதே ரமலான்ல பிறை 17 நடக்கிற இந்த பத்ருடைய போர் வெடிந்தால் பத்ருடைய போர் 313 சஹாபாக்களுக்கும் 1000 எதிரிகளுக்கும் மத்தியமான போர். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ரிவாயத்துகள்ல வருது, அதற்கு முன்னாடி இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு இரவும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். யா அல்லாஹ், இந்த சிறு கூட்டத்தை நீ அழித்து விடாதே யா அல்லாஹ், வெற்றி கொடுப்பாயாக யா அல்லாஹ் என்று துஆ செய்தார்கள்.
இந்த சம்பவத்தில் நமக்கு என்ன உணர்த்தப்படுதுன்னா, எல்லா தருணத்திலையும் முதல்ல அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, அதற்கு பிறகு படைப்பட்ட சொல்லுங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்களா, முதல்ல அல்லாஹ்ட்ட சொல்லுங்க. ஒரு வியாபாரம் தொடங்க போறீங்களா, முதல்ல அல்லாஹ்ட்ட கேளுங்க. உங்களுக்கு பண உதவி தேவைப்படுகின்றதா, முதல்ல அல்லாஹ்ட்ட சொல்லுங்க. அல்லாஹ்ட்ட முதல்ல கேளுங்க. டாக்டரை பார்க்க போறதுக்கு முன்னால ஆரோக்கியத்தை முதலில் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைவதற்கு முன்பாக முதல்ல அல்லாஹ்ட்ட கேளுங்க. எல்லாவற்றையும் முதலாவதாக என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் இடத்துல சொல்லணும். ஹதீஸ்கள்ல வருது, அல்லாஹ்விடத்தில் யார் அதிகமாக கேட்கிறாரோ அவரை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுறானோ. யோசிச்சு பாருங்களேன், சக மனிதன், சக தோழர், சக தோழி, அவங்கள்ட்ட ஒரு தடவை உதவி கேட்கறீங்க, ரெண்டாவது உதவி கேட்கறீங்க, ஒரு 3-4 தடவை திரும்ப உதவி கேட்டீங்கன்னா அவங்க நம்ம வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க, கோபப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அவனுக்கு வேலையே இல்லையா, இப்ப பார்த்தாலும் ஏதாவது கேட்டுதான் இருப்பானா. இது மனிதனுடைய பண்பு. ஆனா அல்லாஹ்வுடைய பண்பு என்னன்னா, அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு கேட்கிறோமோ அல்லாஹ் அவ்வளவு சந்தோஷப்படுறான். அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியான் இடத்துல கேட்கிறான், அவனுக்கு எதுவும் தராமல் திருப்புவதை நான் வெட்கப்படுகிறேன். அவன் கையேந்திட்டான், ஏன் அவன் யாசகம் கேட்கிறான், அவனை வெறும் கையாக அனுப்புவதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றான். ஒரு ஆயத்து, ஒரு முக்கியமான வசனம், மிக எச்சரிக்கையான வசனம். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லுவான், வகால ரப்புக்கும், உங்கள் இறைவன் சொல்லுகிறான், உதுஊனி, என்னிடத்துல கேளுப்பா. நீ நண்பன்ட்ட கேட்கிற, ஆட்சியாளர்கிட்ட கேட்கிற, எம்எல்ஏட்ட கேட்கிற, எம்பிட்ட கேட்கிற, தகப்பன்ட்ட கேட்கிற, எல்லாத்துக்கும் கேட்கிற, அதுக்கெல்லாம் முன்னால முதல்ல உதுஊனி, என்னிடத்தில் கேள், அஸ்தஜிபு லக்கும். அல்லாஹ் சொல்லுவான், நான் உனக்கு அதை பூர்த்தி செய்யறேன், உனக்கான வழியை நான் ஏற்பாடு செய்யறேன். உனக்கு எதை கொண்டு அதை பூர்த்தி செய்யணுமோ அந்த வழியை நான் ஏற்பாடு செய்யறேன். ஒருவேளை நீ என்கிட்ட கேட்கலனா, ஒருவேளை நீ என்கிட்ட துஆ செய்யலனா, அல்லாஹ் அதையும் சொல்றான், இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி, ஒருவேளை என்னிடத்திலே கேட்பதை விட்டும் உன்னுடைய பெருமை உன்னை தடுத்தால், என்கிட்ட கேட்கிறத விட்டு உன்னுடைய உள்ளம் தடுத்தாலும் சொல்லல. அல்லாஹ் சொல்ற வார்த்தையை பாருங்க, என்னிடம் கேட்பதை விட்டு உன்னுடைய பெருமை தடுத்தால். அப்ப என்ன விஷயம்னா, யாருடைய உள்ளத்தில் பெருமை இருக்குமோ அவரால் மட்டுமே அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க முடியாது. யாருடைய உள்ளத்தில் பெருமை இருக்குமோ அவரால் மட்டுமே அல்லாஹ்விடத்தில் கெஞ்ச முடியாது. யோசிச்சு பாருங்க, நாம இமாம் ஜமாத் தொழுகிறோம், இமாம் சாப் துஆ செய்றாரு, ஆமீன் சொல்றதை தாண்டி நான் எத்தனை நிமிஷம் பர்சனலா பிரைவசியா நான் துஆ செய்யறேன், தனிப்பட்ட முறையில் துஆ செய்யறேன். ஃபர்லான் தொழுகைக்கு பின்னால, தஹஜ்ஜுடைய தொழுகையில, இரவு நேரங்கள்ல, பயணங்கள்ல எத்தனை நிமிடம் நான் துஆ செய்யறேன். என்னுடைய மனைவிக்காக எத்தனை நிமிடம் நான் துஆ செய்யறேன், என்னுடைய கணவனுக்காக எத்தனை நிமிஷம் நான் துஆ செய்யறேன், என்னுடைய பிள்ளைகளுக்காக, என் சமூகத்திற்காக, என் வியாபாரத்திற்காக, ஏன் என்னுடைய ஆரோக்கியத்திற்காக. மார்க்க சொல்லுது, ஃபஸ்அலுல்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ்ட்ட ஆரோக்கியத்தை கேளுப்பா. ஆரோக்கியமா உணவு சாப்பிடுற சரி, ஆரோக்கியமா டயட் இருக்கிற சரி, ஆனா அல்லாஹ்ட்ட ஆரோக்கியம் கேட்கிறியா நீ? அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ்ட்ட கேட்கணும். அப்ப யோசித்து பாருங்கள், ஒரு நாளைக்கு எத்தனை நிமிடம் அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். தொழுகுவதற்கு ஒரு நேரம், எப்படி குர்ஆன் ஓத ஒரு நேரம், அது போல ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது அல்லாஹ்ட்ட கேட்கணும், அல்லாஹ்ட்ட மன்றாடணும், அல்லாஹ்ட்ட கெஞ்சணும், அல்லாஹ்ட்ட பிடிவாதம் பிடிக்கணும். யா அல்லாஹ், இதை நீ கொடுத்தே தீர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிடிவாதம் பிடிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்வார்கள், நீங்கள் துஆ செய்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் உறுதியாக செய்யுங்கள், இதை நான் கேட்கிறேன், அல்லாஹ் நிச்சயமா எனக்கு கொடுப்பான். இந்த எண்ணத்தில் யார் கேட்கிறாரோ நிச்சயமாக அவருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். கணிதத்திற்குரித்தான அல்லாஹ்வினுடையார்களே, எனவே காலத்தால் நம்மிடத்தில் குறைந்து விட்ட முக்கியமான சுன்னத்துகள் ஒன்று, அல்லாஹ் அதிகமா கேட்கிறதே இல்லை. எவ்வளவு யோசிச்சு பாருங்க, பலஸ்தீன் மக்களுக்காக எத்தனை சொட்டு கண்ணீர் நம்ம சிந்திருப்போம். கஸாவினுடைய அரசியல் எவ்வளவு பேசுறோம், பேச சொன்னா பேசிக்கிட்டே இருக்கோம். எலெக்ஷன் நேரம் நெருங்கிட்டு இருக்குது, தேர்தல் நெருங்குது, நல்ல ஆட்சியாலே கொடுப்பாயா துஆ கேட்கிறோமா? அரசியல் நீண்ட நேரம் பேசுறோம், ஆனா அல்லாஹ்ட்ட துஆ கேட்கறது இல்லை. உடல் ஆரோக்கியத்தை பத்தி பேசுறோம், ஆனா அல்லாஹ்ட்ட ஆரோக்கியத்தை கேட்கறது இல்லை. அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும், சிறு விஷயத்திலிருந்து எல்லா பெரிய விஷயங்கள் வரைக்கும் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். எவன் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறாரோ, எந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறாரோ அவரை அல்லாஹ் அதிகமாக பிரியப்படுகிறான். அந்த அடியான் பணிவு பெற்ற அடியாராக இருக்கிறார். எந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே கேட்காமல் இருக்கிறாரோ, யா அல்லாஹ் என்று கெஞ்சாமல் இருக்கிறாரோ, அந்த அடியானை பற்றி குர்ஆன் சொல்கிறது, இவர்கள் எல்லாம் பெருமை பிடித்தவர்கள்.
எனவே அல்லாஹ் அந்த அப்படிப்பட்ட துர்குணத்தை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும். எல்லா தருணங்களிலேயும் குறிப்பாக இந்த 2 பண்புகளோடு ஆயத்துல சொல்லப்படுற இந்த 2 பண்பு என்ன பண்பு? தலர்ருஅன் வஹுஃபியா. ரொம்ப பணிவா கேளுப்பா. ஒரு யாசிகன் காசு கேட்க போறான், எப்படி கேட்பான்? ஐயா ரொம்ப தர்மம் பண்ணுங்கய்யா, ஒரு 10 ரூபா தர்மம் கொடுங்கய்யா, ஒரு டீ குடிக்கணும்யா. அந்த பணிவோடு அல்லாஹ்ட்ட கெஞ்சணும். 2வது அல்லாஹ் சொல்கிறான் வஹுஃபியத்தன், நிறைய மறைமுகமா கேளு, இருட்டுல கேளு, இரவு நேரங்கள்ல துவா செய்யு, தஹஜ்ஜுத்ல துவா செய்யு, தனிமையில் உட்கார்ந்து இருக்கிறியா அல்லாஹ்ட்ட கெஞ்சு, அல்லாஹ்ட்ட பேசு. எனவே எல்லா பிரச்சனைகளுக்கும் நபிமார்களும் சரி சஹாபாக்களும் சரி அவர்கள் கண்ட முதல் தீர்வு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வது. அதுக்கு மேல பதவி பட்டம் கல்வி செல்வம் சொத்து சுகம் எல்லாம் அதுக்கு பின்னால் நாம் செய்யக்கூடிய முயற்சி. ஆனால் நம்முடைய முதலாவது முயற்சி என்னவென்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நாம் தினம்தோறும் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு தஹஜ்ஜத் தொழுகைக்கு பிறகு பயணத்தில் சென்றால் எங்கெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த உயர்ந்தரமான பண்பை நசீபாக்குவானாக. எல்லா விஷயங்களிலேயும் படைப்புகளை முதலில் கேட்பதற்கு முன்பாக, படைப்புகள் பக்கமாக தேவையாளருக்கு முன்பாக முதலாக படைத்த ரப்புல் ஆலமீன் பக்கமாக கையேந்தி அவன் மூலமாக எல்லா தேவைகளையும் லேசாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கிய நசீபாக்குவானாக. வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியம் நசீபாக்குவானாக. மரணிக்கின்ற பொழுது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கூல் ஏர் சர்வீஸ். எங்களிடம் ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படும். கான்டாக்ட் அய்யூப் கான் 9751827872, எருமப்பட்டி, நாமக்கல்.